கட் பண்ணால் தான் எல்லாரும் குறுக்கு நடுக்க நடக்கிறது குறையும். சார் அந்த மைக் வர வரல கோஷமாக போ. மீறாதே 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 எதற்கு 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 வக்ஃபு சொத்துக்களில் பராமரிக்கும் குழுவில் திருத்தம் செய்துள்ளது இன்றைக்கு ஆளுகின்ற இந்திய ஒன்றிய அரசியல் அமைப்பு. அதை நாங்கள் கண்டித்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் கவனத்திற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்த நிலைமைதான் நாங்கள் நன்மை செய்கிறோம் என்று சொல்லி ஒரு வேஷத்தை பூசிக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றப்பட்டதான வகுப்பு வாரிய சொத்துக்களை இன்றைக்கு கொள்ளையடிப்பதற்காக கண்டிக்கின்றோம். இன்றைக்கு அதற்காகவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினருடைய முதலாவது உணவிலே கை வைத்தார்கள். அதன் பிறகு இஸ்லாமிய தமிழக வெற்றி கழகம் நடத்தும் வக்குரிமைக்கு போராட்டம். விட்டு தர மாட்டோம், விட்டு தர மாட்டோம். இஸ்லாமிய சமுதாய சமாதிகளை விட்டு தர மாட்டோம், விட்டு தர மாட்டோம், விட்டு தர மாட்டோம். இப்பொழுது சட்ட திருத்தம் எனும் வகையில் வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிக்கும் வகையில் குழுவில் வேற்று மதத்தினர் 2 நபர்களை சேர்த்து சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மிக கண்டனத்துக்குரியது. இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்லாது இங்கு வாழும் அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுடனும் இருக்கல நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இஸ்லாமிய சகோதரருக்கு துரோகம் விளைவிக்கும் வகையில் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே தளபதியின் சொல்லுக்கிணங்க ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் பொதுச் செயலாளர்களின் வழிகாட்டுதல்படி மேலும் தொண்டர்கள் தாவேகா தொண்டர்கள் அவர்களுடைய ஆதரவோடு இச்சட்டத்தை எதிர்த்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். மேலும் ஒன்றிய அரசுக்கு எங்கள் எதிர்ப்பை வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது இந்த சட்டம் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கான முயற்சியை பார்க்குறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இச்சட்டம் மக்கள் இனத்தையே சீர்கேட்டான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை வன்மையாக வலியுறுத்துகின்றோம்.